இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 14ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 14ஆம் அதிகாரம் வேதத்திலேயே மிகவும் சிறந்த ஆறுதலான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் தம் சீடர்களோடு கூறின பிரியாவிடை பேருரையின், அதாவது மேலுரை பேருரையின் ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. இந்த அதிகாரத்தை 8 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் கலங்கிய இருதயங்களுக்கு ஆறுதலையும் பரலோகத்தின் வாக்குறுதியையும் அளிப்பதை பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்குரைக்கின்றார். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு பிதாவை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகின்றது. 4வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பெரிய கிரியைகளும் பெரிய செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செய்யப்படும் என்பதை அவர் முன்னுரைக்கின்றார். 5வது பகுதியாக 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அன்பு, கீழ்ப்படிதல் மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதியை நாம் பார்க்க முடிகின்றது. 6வது பகுதியாக 18ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் அனாதைகளாக விடப்படாமல் இருக்கின்றோம் என்றும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கின்ற பிரசன்னத்தையும் அனுபவிக்கின்றோம் என்பதை சொல்லுகின்றார். 7வது பகுதியாக 25வது வசனத்திலிருந்து 27 வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய போதிக்கும் பங்கு மற்றும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை குறித்து கண்டுகொள்ளுகின்றோம். 8வது பகுதியாக 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இயேசுவின் புறப்பட்டில் பிதாவும் களி கூறுதலையும் கீழ்ப்படிதலையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 4 வரைக்கும் கலங்கிய இருதயங்களுக்கு ஆறுதலையும் பரலோகத்தின் வாக்குறுதியையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் முழுமையாய் கொடுக்கின்றார். அதைத்தான் 2வது வசனத்திலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் 13:14 சொல்லப்பட்டபடியாய் ஆண்டவருடைய பிதாவின் வீடாகிய பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடி நித்தியத்திற்குரிய ஒரு முழுமையான நம்பிக்கையை கொடுத்து அந்த ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கின்றார். 3வது வசனத்திலே, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று முழுமையான உறுதியான வாக்கை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனார் என்பது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல ஆண்டவரை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்துக்கு திரும்பவும் நம்மை கொண்டு போவார் என்பது உறுதியானது என்பதை நாம் நம்புகிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின இந்த மகிமையான இடத்திற்கு திரும்பவும் அவர் நம்மை அழைத்து செல்வதற்கு காத்திருக்கின்றார். ஆகவே எப்போதும் கர்த்தருடனே கூட இருந்து இந்த நித்திய ஐக்கியத்திலே பங்கெடுத்து இந்த வார்த்தைகளினால் ஒருவரையொருவர் தேற்றி நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவோம். 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்பதை எடுத்துரைக்கின்றார். தோமா ஆண்டவரிடம் கேட்கின்றார், நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவுபடுத்துகின்றார். பாதை தெரியாத காட்டிலே இருளிலே நடந்து செல்ல நேரிடும் பொழுது நன்கு பாதை தெரிந்த ஒருவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வாரானால் அவரே நமக்கு வழியாக அமைவது போன்று
நமது வாழ்க்கை பாதையிலே அடுத்தது என்னது நடக்கும் என்று தெரியாத இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியாயிருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவர், சத்தியமானவர். அவர் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் ஜீவனாயிருக்கிறார். ஆகவே ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நமக்கு வழியாகவும் உண்மை உள்ளவராகவும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராகவும் நம்மோடு கூட கடந்து வந்திருக்கின்றார். அவரை அறிந்திருக்கிற நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு பிதாவை வெளிப்படுத்துகின்றார். 8ஆம் வசனத்தில் பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கின்றார். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் திரித்துவ தெய்வம் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனால் வேறுபட்டவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். ஒவ்வொருடைய செயலிலும் குணாதிசயத்திலும் வித்தியாசமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தும் அதரிசனமான ஆண்டவரை தற்சொரூபமாய் நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே பிதாவை காண வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் அனைவரும் அவரை கண்டு கொண்டார்கள் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய கடவுள் குமாரன் மூலமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தமது அன்பை, தம்முடைய குணாதிசயத்தை, தம்முடைய நித்தியத்தை அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார், பரிசுத்த ஆவியாகிய கடவுளாய். ஆகவே திருத்துவ தெய்வத்தில் நிலை கொண்டு நம்பிக்கை கொண்டு விசுவாசித்து வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். அவரை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வதற்கு அவர் பலனை கொடுக்கின்றார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தாரே, அப்படியாய் இயேசு கிறிஸ்து செய்யும் கிரியைகளை செய்வதற்கான அதிகாரத்தையும் தந்திருக்கின்றார். சீசர்களின் கிரியைகளிலே எண்ணிக்கையிலே அவர்கள் அநேக பெரிய காரியங்களை செய்தார்கள். நோய்களை குணமாக்கினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், மரணமடைந்தவர்களை எழுப்பினார்கள், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். இன்றைக்கும் அப்படியே கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மேலான வல்லமையை கொடுத்திருக்கின்றார். 13ஆவது வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்திலே, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் சித்தம், ஆழ்த்தத்துவம், சிந்தை இவற்றின் மேலே ஆண்டவர் நமக்கு முழு விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை நோக்கி கேட்கும்போது அவருடைய விருப்பத்தின்படியாய் அவருடைய சித்தத்தின்படியாய் அனைத்தையும் நமக்கு செய்ய காத்திருக்கிறார். 14ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குரைக்கின்றார். அதைத்தான் எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராகி அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமை உள்ளவராய் இருந்து நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அப்படி இருக்கின்றார். 15 முதல் 17ஆவது வசனம் வரைக்கும் அன்பு, கீழ்ப்படிதல் மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கின்றார்.
நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே என்று 2 யோவான் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கற்பனைகளின்படியே நடக்கிற அன்பை பெற்றுக்கொண்டு பின்பற்றுவோமாக. 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார். பரிசுத்த ஆவியை இன்னொரு தேற்றரவாளன் என்று குறிப்பிடுகின்றார். இதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க சொல் பாராக்கில்டோஸ் என்பதாகும். இதன் மொழிபெயர்ப்பு தேற்றரவாளன், அதாவது உதவி செய்வதற்கென்று கொடுக்கப்பட்டவர் என்ற பொருள். இந்த வார்த்தைக்கு மிக ஆழமான பொருள் உண்டு. ஆலோசகர், பலன் கொடுப்பவர், ஆறுதல் அளிப்பவர், உதவி செய்பவர், ஆலோசனை நல்குபவர், வாதாடுபவர், பரிந்து பேசுபவர், உற்ற தோழன், நண்பன் என்றெல்லாம் இந்த பாராக்கில்டோஸ் என்ற தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பல பொருள்களை சொல்லலாம். இப்படியாய் அனைத்து விதத்திலும் நம்மோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்வதற்காக பரிசுத்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகின்றார். இந்த வசனத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு நபர்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலே, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியாகிய சத்தியாவியானவர் என்று அழைக்கப்படுகின்றவர் நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தைரியத்தையும் பலனையும் பாவத்தில் விழாதபடி நம்மை தடுத்து நிறுத்தவும் நமக்குள்ளாய் என்றைக்கும் வாசம் பண்ணுகிறார். நாம் அவருக்குள் வாழுகிறோம், பிழைக்கிறோம், நிலைத்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு கூட கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போமாக. நாம் அனாதைகளாய் விடப்படாதபடி ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருக்கின்றார். திக்கற்றவர்களாக உங்களை விடேன் என்று சொன்னவர் நம்மோடு என்றும் காத்திருக்கின்றார். அவர் நமக்கு கொடுத்த செய்தி என்னவென்றால், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மேல் அன்பாயிருந்து அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே உண்மையாய் நேசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தையும் அன்பையும் அனுபவித்து நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டோம். இயேசுவின் அன்பு நம்மை இன்னும் நெருக்கி ஏவுகிறது. ஆகவே உலகத்தின் ஆசாபாசங்கள், பாவங்கள், விபச்சாரம், தேவதூசணம், கொடுமை, கொலை, குடி, பில்லி சூனியம் போன்றவற்றை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்து நின்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்புக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரோடு நிலை கொண்டிருக்கும் வாழ்க்கையை நாம் வாழுவோமாக. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதித்து நடத்துகிறவராக காணப்படுகின்றார். அந்த ஆவியானவர் நமக்கு மெய்யான, உலகம் கொடுக்கக்கூடாத, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஆழமான நிலை கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட மெய்யான சமாதானத்தை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்திலே நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொண்டு வாழும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டபடி ஆண்டவர் நமக்காக பரலோக வாக்குறுதியை தந்திருக்கின்றார். வழியும் அவரே, சத்தியமும் அவரே, ஜீவனும் அவரே. அவர்களை நிலைத்து நின்று பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவர் கொடுக்கும் மெய் சமாதானத்தை பெற்று அனுபவிப்போம், மற்றவர்களுக்கும் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்க நமக்கு உதவி செய்வார்.